வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி சிற்று சமையல்ல உருளைக்கிழங்கு வச்சு என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாமா? உருளைக்கிழங்குல விட்டமின் சி, நயாசின், விட்டமின் B6, பொட்டாசியம், காப்பர், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், டயட்ரி ஃபைபர் இது எல்லாமே இருக்கு. இதுல இருக்க விட்டமின் சி இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணுது. விட்டமின் B6 கால்சியம் உடம்புல இருக்க LDL அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்குது, ஹார்ட்டை பாதுகாக்குது. இதுல இருக்க ஃபைபர் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணமாக்க உதவுது. விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க உதவுது. சுகர் பேஷண்ட் உருளைக்கிழங்கு அளவோடு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடி சிற்று சமையலில் நாம் சமைக்க போகிறது செட்டிநாடு உருளை வறுவல். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்தளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண 20 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண 2 பழுத்த தக்காளி, இடித்த ஒரு 6 பல் பூண்டு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டுப்பல் தோலோடே போடலாங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு தூளோடு நல்லா வதங்கி வரத்துக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வெங்காயம்லாம் வெந்து வரணுன்றதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நான் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, இதில் இருக்க இந்த எண்ணெயே போதும். இப்போ நான் காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க, தனியாத்தூள் நான் சேர்க்கலை. இந்த தனி மிளகாய்த்தூள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மிளகாத்தூள்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மசாலாவோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சு நல்லா சுருள வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலாவோட ஃப்ளேவர்னால் உருளைக்கிழங்கு இறங்குற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு உருளை வறுவல் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.